me. பரவாயில்லைங்க. Actually, இருக்கட்டுங்க. I'm so happy that I got married to you. The thing is, we're both husband and wife and should not have any secrets between us. The other thing is, my friends are so jealous about me that I got married to an MBBS doctor. I don't know how to express. I'm so excited and I feel so happy. I'm very much impressed about you in so many ways. I just wanted to talk so many things with you, but you know, I'm spellbound. ஏய் சிகா மாப்ள என்னடாச்சு? ஐயோ டேய், முத ராத்திரியில் நடக்க போத நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்குடா. அந்த விஷயமா இதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும் மாப்ள. அதுக்கு இல்லடா, அவ்வளோ ரொம்ப படிச்சவ. ஏதாவது இறக்க முடக்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டானா? ஐயோ, நான் தமிழையே தப்பு தப்பா பேசுவேன். கவலைப்படாத, நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து சூப்பர் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? அது அடுத்த சீன்ல உனக்கே தெரியும். நானும் அம்மா ஊருக்கு கிளம்புறோம், நீ தைரியமா உள்ள போ. இவன் வேற கிளம்புறானே. அம்மா நந்தினி, நம்ம குடும்பம் பல தலைமுறையா செய்த புண்ணியம் தான் எனக்கு மூத்த மாப்பிள்ள தொழிலதிபராகவும் சின்ன மாப்பிள்ள டாக்டராகவும் கிடைச்சிருக்காரு. நீ இப்ப குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க போற. தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியுமாடா? கருவாடும் தட்டப்பயிரும் கலந்து செஞ்ச குழம்பு மாதிரி. நீ சிறுக சிறுகதான் ஊத்தணுமே தவிர சட்டியோட கவுத்துறப்படாது. இதை ஏன் ஆத்தாவோ இல்ல ஓ ஆத்தாவோ சொல்லி கொடுத்து உள்ள அனுப்பணும். ஏன் ஆத்தா இல்ல, கிளம்பிட்டான். ஓ ஆத்தாவுக்கு அறிவு கிடையாது. இந்த பாரு, மாப்பிள்ள உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திலையும் முகந்தான் அவர் கண்ணு முன்னால நிழலாடணும். அப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும்டா. எந்த சூழ்நிலையிலையும் நீ சுத்தமா படிக்கலன்ற விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஐயோ, நம்ம சுத்தமா படிக்காதவ. இவ்ளோ புக்ஸ் படிச்சவரை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. நந்தினி, ஐயோ, ஏய் நந்தினி, என்னாச்சு நந்தினி? மாமா, நந்தினி பாப்பா, நந்தினி மாப்ள, நந்தினி என்னாச்சு? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல மாமா. ஒண்ணு நடக்காம எப்படி மயக்கம் போட்டு இருக்கும்? சின்ன வயசுல எல்கேஜி புத்தகத்தை படிக்க சொன்ன 8 நாள் எந்திரிக்க மாட்டா. இப்படி ஏகப்பட்ட இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்க சொன்ன மயக்கம் போட்டு. என்ன சத்தம் இங்க? நந்தினியா பாருங்க. நந்து, நந்து குட்டி, நீ ஏன் கத்துற? ஏன் இப்படி நந்து மட்டை ஆயிட்டா? சின்ன மாப்ள, சின்ன பொண்ணு பார்க்காம சீரி பாஞ்சிட்டீங்களா? ஐயோ இல்ல சகல, நான் பாட்டு புத்தகத்தை பார்த்து பின் குறிப்பு எடுத்துட்டு இருந்தேன். ஓ, குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் முதல் இரவுக்கு போறதா? நந்தினி மயக்கமா கிடக்குறா மாப்ள. விடுங்க மாமா, சாதாரண மசக்க மயக்கமா தான் இருக்கும். இது மசக்கையா? ஒரு தொழிலதிபரா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களே. முதல் இரவுக்கு முன்னால மசக்கையா அளவுக்கு பொண்ணு நான் தப்பா வளர்த்தேன். மாமா ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்க? கையில வெண்ணெய் வச்சுட்டு யாரா நெய் களைவாங்களா? வெண்ணெய் கொடுத்தா சரியாயிடுமா? ஐயோ, சின்ன மாப்பிளைய வெண்ணெய் என்ன? சின்ன மாப்பிளை வெண்ணெயா? அட யாராவ? சின்ன மாப்பிளை டாக்டர் ஆச்சு, அவர் பார்த்து மருந்து கொடுக்க மாட்டாரான்னு. மாப்பிளை பாருங்க, சீக்கிரம் பாருங்க. பாருங்க மாப்பிளை, நல்ல மருந்து எழுதுங்க. நந்து, பிள்ளையார் சொல்லிடலாம், அப்புறம் போடலாம். மருந்து எழுதுங்க. மாட்டேனே, பதாராம எழுதுங்க. 1 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன். 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் மாத்திரை எழுத தெரியாதியா? என்ன மறந்துருச்சா? புக் எடுத்துட்டுமா? புத்தகத்தை பத்தி பேசப்படாதாமா? டாக்டர் படிச்சிருக்காரு, அவர் தெரியாதா? போதும், இது போதும், இது போதும். இந்த மருந்துல இருக்கிற சீட்டை கொடுங்க. சீட்டுக்கு ஏற்ற மருந்தை கொடுங்க. ஐயோ குழம்பா இருக்கு சார், ஏதாவது கொடுங்க சார். சகலபாடி முன்னாடி அசிங்கப்படுறதோட பேசாம நாமளே மாமா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். மாமா, மாப்பிள ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நம்ம நந்தி இப்ப உங்க முன்னால குஞ்சிக்கிட்டு சிரிச்சு விளையாடுவா. ஐயோ அது இல்ல மாமா, நான் உங்கள்ட்ட என்ன சகலபாடி வந்துட்டானா? இதை நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல. ஏன் என்னாச்சு? மருந்து சீட்டை பார்த்த மெடிக்கல் கடைக்காரன் ஏன் என்னன்னு கேள்வி கேட்காம மருந்து எடுத்து கொடுத்தான். அப்படியா? உங்க கையெழுத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அட பாவிகளா, கை நடுக்கத்துல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல, அதுக்கு ஒரு மாத்திரையா? மாமா, சொம்பல காய்ச்சின பால் கைப்படாம இருக்கு. நானும் உங்க பொண்ணும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு வாங்க. அப்படி சொல்றீங்க செல்லக்குட்டி. அடியே, நம்ம தங்க சிங்க மாதிரி உட்கார்ந்து இருக்குது. மாப்பிள, நான் சொல்றேன், நீங்க டாக்டர் கிடையாது. மாமா, கைராசியான டாக்டர்.
டேய் எழுதின லெட்டரை சரியான பார்த்துருவோம். அன்புள்ள சின்னதுரைக்கு, நீங்கள் நினைப்பது போல் உங்கள் மாப்பிள்ளை படித்தவர் அல்ல, படிக்காத முட்டாள், சித்த மருத்துவம் பார்க்கின்ற சாதாரண வைத்தியர். இப்படிக்கு வழக்கம் போல உங்கள் நலம் விரும்பி. வணக்கம் மாமா. என்ன டாக்டர் மாப்பிள்ள காலங்கத்தால அர்ஜென்ட்டா கிளம்பிட்டியா? திடீர்னு போன் வந்துச்சு, அதான் ஆபரேஷன் பண்ண போயிட்டு இருக்கேன். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க போறியே சரி. ஏன் மர்மம் எதுக்கு மயக்க ஊசி போடுறதுக்கா? கோயிலுக்கு போயிட்டு வரேன் மாமா. மச்சான் மச்சான் பாய். என்ன மச்சான் கரண்ட் கண்ணுக்கே தெரியல. கையை வச்சு பாரு, உடம்புக்கே தெரியும். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்பா ஏய், பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஃபேமிலியா இருப்போம் போல இருக்க. லெட்டர் எப்படி பாஸ் பண்ண போறீங்க? இது ஓல்டு மெத்தட்ங்கிறதுனால இப்போ ஒரு சின்ன தம்பி கிராஸ் பண்ணுவோம் பாரு. இந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துட்றா. எவ்வளவு குடிப்பீங்க? எவ்வளோடா கேப்ப? அப்பாக்கா அக்கா அக்கா அப்பா கிட்டடா. அப்பா 5 ரூபா கொடுங்க. அக்கா கிட்ட கொடுத்தா 50 ரூபா. ஃப்ரீயா கொடுக்க மாட்டியா? நான் ஃப்ரீயா கொடுப்பேன், ஆனா நான் லவ் பண்ற பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். சரிடா, நீ எந்த பொண்ணா லவ் பண்ணிக்க, இந்த லெட்டரை அந்த மடுகாடு மண்டை எண்டோ கொடுத்துரு. ஓகேவா? ஓகே போ போ. இந்தாடா 10 ரூபா. இந்தாங்க நீ 5 ரூபா. என்னடா இது? நான் தொழில ரொம்ப சுத்தனே. இந்தாங்க நீ லெட்டரு. போடா. என்னது மச்சான்? என்ன மச்சான் உடம்பு சரியில்லையா உள்ள போயிட்டு வரதுக்குள்ள? இல்ல மச்சான். அப்புறம் எதுக்காக அழுவுறியா? அதை சொன்னா தானே நானும் உங்களோட சேர்ந்து அழுவ முடியும், இல்லைனாக்கா ஆறுதல் சொல்ல முடியும். ஓவியம் மாதிரி திட்டி இருக்கிறான், முத்து முத்தா எழுதி இருக்கிறான். என்ன எழுதிருக்கான்னு படிக்க முடியாத அளவுக்கு எங்க அப்பா வளர்த்து விட்டு போயிட்டாரு. சரி நீயாவது படிச்சு சொல்லு. எனக்கு படிக்க தெரிஞ்சாக்க நான் எதுக்காக இங்க கிடக்குறேன்? சரி இவர் தான் படிக்கல, அப்புறம் எனக்கு பிடிச்சாங்க எழுதிட்டு இருக்கிறாப்ல. ஐயோ சின்னத்துறைன்னு என் பேர் எழுதி பழகிறதுக்கு ஒரு பிறவி பத்தாத போல இருக்கு. என் மாப்பிள்ளை எப்படித்தான் டாக்டருக்கு படிச்சாரோ. இனிமே மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஸ்ட்ரைட்டா கடவுள் தான். ஏ உமா, என்னடி அடிப்பிரதட்சணை பண்ற? அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டேன், அதான் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போலான்னு வந்தேன். சரி நீ முடிச்சிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். அப்பனே முருகா, அம்மன் கோயில் பார்ட்னர். அம்மா தாயே சாமி, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமி. அது விடுங்க பார்ட்னர், சீட் எப்படி வைக்கிறது? நந்தினி சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொட்டுறதுக்கு வெளியில வருவா. அந்த விபூதி பொட்டலத்துக்கு நடுவில் நாம எழுதின பேப்பரை வச்சுட்டோன்னு வச்சுக்க, நந்தினி வருவா, பேப்பரை படிப்பா. நில்லு. 1 2 3 4 5 6ல வை இந்த பேப்பர். சரிடா. குறவை, கெளுத்தி, பூசணி, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி. அடுத்தது நம்மால் தான். எஸ். ஐயோ இந்த பொண்ணு போகுது. பரவாயில்ல, இது படிச்சாலும் அங்க சொல்லிருமல்ல பார்ட்னர். என்னடா ஸ்கூட்டிக்கு வச்சா பழைய வண்டி தள்ளின்னு போகுது. உன் கணவர் சிகாமணி படிக்கவில்லை, உன்னை ஏமாற்றி திருமணம் செய்து விட்டார். இப்படிக்கு உன் நலம் விரும்பி. பாலு புரோகிதம் பண்றான், மூர்த்தி வாத்தியாரா இருக்கான். இவன் எனக்கே தெரியாத புருஷனா இருக்கா. என்னதான் ஆழமா போர் எடுத்தாலும் கடைசியில காத்தா போச்சேடா. புஷ் புஷ். ஏன் தம்பி, சித்த வைத்தியசாலையை இங்க ஷிஃப்ட் பண்றமே நிரந்தரமா இங்கதானா இல்ல கொஞ்ச நாளைக்கா? உண்மை தெரியுற வரைக்கும் தானே. என்னைக்கு நான் டாக்டர் இல்ல சித்த வைத்தியர்னு தெரியுதோ அன்னைக்கே நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலானே. என்ன சூரியனா? தோப்பு பங்களால எல்லாத்தையும் இறக்கி வச்சியா இல்லையா? இல்ல சூரியனா, இப்பதான் வந்தோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். தம்பி தம்பி, எவனோ நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பைக்ல வரான்.